நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். ஆமென். ஞானம் வேண்டுமானால் போய் எறும்பினிடத்தில் கற்றுக்கொள் என்கிறார் ஞானி. எந்த ஒரு மனிதனிடமும் ஞானம் அல்ல, ஏன் எறும்பை உதாரணமாக குறிப்பிடுகின்றார் ஞானி. எறும்புக்கு தலைவனே கிடையாதாம், சுறுசுறுப்புடன் இருக்குமாம், கிடைத்த எந்த ஒரு ஆகாரத்தையும் சேர்த்து வைக்குமாம். ஞானம் எறும்பினிடத்தில் உள்ளது. நாம் மற்றொரு அழகிய உதாரணமாக ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எகிப்தின் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசம் வீழ்ச்சியிலிருந்து ஆபத்தாக முடியும் வரை எகிப்தின் அழிவில் இருந்து மீட்டவன் தான் இந்த யோசேப்பு. செழிப்பான அந்த 7 வருடத்தில் விளைச்சல்கள் 5இல் 1 பங்கை ஆங்காங்கே சேமித்து வைத்தார். இப்படி தானியத்தை சேமித்து வைத்ததன் மூலம் யோசேப்பு எகிப்தையும் அண்டை நாடுகளையும் காப்பாற்றுகிறான். செழிப்பான சமயத்தில் சுகபோகமாக அனுபவிக்காமல் சேமிப்பதில் யோசேப்பு மட்டுமே முழு கவனம் செலுத்தினவன். அடுத்து பஞ்சம் ஆரம்பமான போது மக்கள் கூட்டமாக எகிப்தின் பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். ஆனால் பார்வோன் மக்களுக்கு தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்றான். 2ஆம் உலகப்போர் முடிவடைந்ததும் ஐரோப்பா நாடுகளில், குறிப்பாக லண்டன், பாரிஸ், போலந்து, ஜெர்மனி நகரங்களில் மக்கள் பஞ்சத்தினால் புரட்சியில் ஈடுபட்டார்கள். அன்று யோசேப்பு செய்த பிரகாரமாக ரேஷன் முறை அளவாக அனைவருக்கும் அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டன. ஆம், அன்று ஞானமுள்ள பிரதம மந்திரியாக இருந்த யோசேப்பின் பொருளாதார கொள்கையே இன்றும் அநேக நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆம், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இச்சையை உண்டாக்குகிற மகன். நாமும் நமது சேமிப்பை சிறுக சேமித்து வைத்தால் பிற்காலத்தில் அதிக பலன் பெறலாம். ஆமேன். God bless you.